கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 27இன் கடைசி பகுதி. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 5வது மாதத்தின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி பலப்படுத்தி கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஆண்டை துவங்கி 5 மாதத்தை நாம் முடிப்பதற்கான கிருபைகளை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இந்த 5 மாதம் வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது தான், இது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய குடும்பத்திலோ அல்லது நம்மை சுற்றி இருக்கின்றதான பகுதிகளிலோ நடைபெற்று கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் மிக பயங்கரமானவைகளாக இருந்த பொழுதிலும் கூட கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருந்து நம்மை அற்புதமாக தாங்கி வழி நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி. ஏன் இந்த வார்த்தை வர வேண்டும் என்றால், நமக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது நம்முடைய இருதயம் கலங்கி நிற்கின்றது. ஒரு புறம் மகிழ்ச்சி என்னவென்றால், நான் ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறேன் என்று. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு பயமும் கலக்கமும் கவலையும் ஏன் வந்திருக்கிறது என்றால், எப்படியோ நான் இந்த மாதத்தை நான் கடந்து வந்து விட்டேன். இந்த மாதத்தில் எனக்கு முன்பாக இருந்த அநேக சவால்கள், என் தேவைகள், இவையெல்லாவற்றையும் நான் ஓரளவு சமாளித்து விட்டேன். ஆனால் இதோ புதிய மாதம் பிறந்து விட்டால் போதும், 1ஆம் தேதி பிறந்து விட்டால் போதும், என் தேவைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்து நிற்கப் போகின்றது. அது என்னை பயமுறுத்துகின்ற ஒன்றாக. எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக கோலியாத் காலையிலும் மாலையிலும் வந்து நின்று அவர்களை கதிகலங்க வைத்து அவரை பின்னிட்டு ஓட வைத்தானோ, அதே வண்ணமாக 1ஆம் தேதி வந்துவிட்டால் போதுமே, இந்த புதிய மாதத்தில் எனக்கு இருக்கிற எல்லா தேவைகளையும் சமாளிப்பதற்கு எனக்கு என்ன வழி இருக்கிறது என்ற கலக்கம், எதிர்காலத்தை குறித்து அல்லது பிரச்சனைகளை குறித்து, இந்த 1ஆம் தேதி வந்துவிட்டால் இதற்கு பிறகு என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்தப் போகிறேன் என்றெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் பலவிதமான கலக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வரும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தேடுவோம் அல்லவா? அதற்காக தான் ஆண்டவர் சொல்லித் தருகின்றார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருக்கின்றதான உங்கள் தேவைகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து, உங்களுக்கு ஏற்படவிருக்கிறதான நிர்பந்தமான நிலைமை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதை குறித்ததான கலக்கங்களும் பயமும் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் இருதயத்தில் நான் கொடுக்கிற சமாதானம் இருக்கட்டும், நான் கொடுக்கிறதான தைரியம் இருக்கட்டும், நான் கொடுக்கின்றதான அது நிம்மதி இருக்கட்டும். காரணம் என்ன? நான் உங்களுக்காக வழிகளை திறக்கின்ற ஆண்டவராக நான் இருக்கிறேன். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றேன். உங்களுக்காக இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கின்ற ஆண்டவராய் நான் இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் நான் கொடுக்கிற சமாதானத்தை நீங்கள் அனுபவித்திற்கொண்டு தைரியமாக இருந்தால் போதும். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை, பதற வேண்டிய அவசியமில்லை.
பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி தருகின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் எதிர்காலத்தை குறித்து இன்றைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகளையும் நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன், எப்படி தாண்டி வரப்போகின்றேன் என்று நமக்கு முன்பாய் வந்து நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதான இந்த கேள்விகளையும் நினைத்து கலங்கி தவிக்க வேண்டாம். மாறாக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்படி ஒரு விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள். என் பிரச்சனை என்பது உண்மைதான், என் தேவைகள் மிகுதி என்பது உண்மைதான், அதையெல்லாம் சந்திப்பதற்கு என்னிடத்தில் எந்த விதமான பலனும் இல்லை என்பதும் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் என்னிடத்தில் என் ஆண்டவர் இருக்கின்றார், என் ஆண்டவர் இருக்கின்றார். அன்றைக்கு சீஷர்கள் சொன்னார்கள் அல்லவா, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார். ஆம், நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஒருவேளை நம்மிடத்தில் அதற்கான திராணிகள் இல்லாமல் இருக்கலாம், அதற்கான வழிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விட வேண்டாம், ஆண்டவருடைய நாமம் என்கிற பலத்த துருகம் உங்களிடத்தில் இருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை உங்களிடத்திலே இருக்கிறது. அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த வார்த்தை என்ன சொல்லி தருகிறது? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் விசுவாசமாயிரு என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஆகவே கலக்கத்தையும் பயத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு, ஆண்டவரே, இந்த 5 மாதம் என்னை பாதுகாத்து வந்திருக்கிறேன், குறிப்பாக இந்த 5வது மாதத்தின் 31 நாட்களும் ஆண்டவரே என்னை அற்புதமாக வழிநடத்தி இருக்கின்றேன். இதோ நான் கடந்து வந்த இத்தனை ஆண்டுகள், இத்தனை வயது வரையிலும் ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைக்காக உமக்கு தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாருங்களேன். நீங்கள் எதிர்பாராத மகிமையான காரியங்களை வரப்போகின்ற புதிய மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காய் தோத்திரம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை காண எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் ஆண்டவர் வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கவலையும் பயத்தையும் எங்களை விட்டு அகற்றி உம்முடைய சமாதானத்தினாலே நிரப்பி எங்களை தொடர்ந்து வழி நடத்தியருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.